வெல்கம் டு ஜிஜே டெக்னோசாஃப்ட். நான் ஜேகே பேசுகிறேன். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேக்ரவுண்ட் கலர், இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம ஒன்று பார்த்தோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபாண்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஸ்மால் ஏபிசி ஏபின்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். இதை வந்து ஹைலைட்டுன்னு சொல்லுவோம், இது பேக்ரவுண்ட் கலர் அந்த ஷேடிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஹைலைட் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இதை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் இருக்கிற கேப் பாருங்க, ஒயிட் கலர்லயே இருக்கு. இது வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னா என்ன? ஒரு பேராகிராஃபோட பேக்ரவுண்ட் கலரை மாத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. இப்போ எல்லா பேராவும் வேணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க, அல்லது ஒரு 2-3 பேரா வேணும்னா அந்த 2 பேராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாம எதுவுமே செலக்ட் பண்ணலைன்னா கர்சர் வந்து கரண்டா எந்த பேராகிராஃப்ல இருக்குதோ அந்த பேராகிராஃபை மட்டும் அலைன் பண்ணும். இப்போ நான் வந்து செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், இது செகண்ட் பேராகிராஃப். பேக்ரவுண்ட் கலர் மாத்திரம் அப்படின்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணா என்னாகும், அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸ் மட்டும் அந்த எழுத்துக்கள் மட்டும் ஹைலைட் ஆனுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் பேராகிராஃப் இந்த லாஸ்ட் வரைக்கும் ரெக்டாங்கிளா இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து ஹைலைட்டுக்கும் பேராகிராஃப்க்கும் வித்தியாசம். ஹைலைட் அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப்ல ஒரு வார்த்தையை மட்டும் கூட நம்ம ஹைலைட் பண்ண முடியும். ஆனால் பேராகிராஃப் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அந்த என்டையர் பேராகிராஃபையும் அப்படியே ரெக்டாங்குலர்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாத்துறது பேராகிராஃப் கலரிங். ஓகேங்களா? இதை ஷேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு கமாண்டு மேலையும் இப்படி வச்சு நம்ம மவுஸை கொண்டு போய் வச்சோம்னா இங்க பாத்தீங்கன்னா இப்படி வச்ச உடனே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வருது இல்லைங்களா? சென்டர் கண்ட்ரோல் இ. இதை வந்து டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டூல்ஸ். அந்த டூல் மேல ஐகான் மேல கொண்டு போய் வைக்கும்போது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல இந்த ஐகான் எதுக்காக யூஸ் ஆகுது, இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, இந்த டூலுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா. இப்போ அலைன் லெஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் எல். அப்போ கண்ட்ரோல் எல்ல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட்ல அலைன் பண்ணலாம். கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட். கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட். கண்ட்ரோல் ஜேவை பிரஸ் பண்ணா ஜஸ்டிஃபைட். எதுக்காக ஷார்ட்கட் கீனா மவுஸை யூஸ் பண்றதை விட நிறைய பேர்த்துக்கு கீபோர்ட்ல தான் ஃபாஸ்டா வரும். அதுக்காக வந்து நம்ம இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்டர்ஸ். இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்ல பேராகிராஃப்ல எப்படி வந்து பார்டர் செட் பண்றது. இப்போ ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்டர்ஸ். இந்த பார்டர் வந்து பாட்டம் பார்டர்னா கீழே அந்த பேராகிராஃபோட கீழே ஒரு லைன் வரும். அதே வந்து டாப் பார்டர் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னாகும், ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் பார்டர் செட் பண்ணிக்கலாம். இது எப்பெல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்க ஒரு லெட்டர் பேட் டைப் பண்றீங்க, லெட்டர் பேட் அடிக்கிறீங்க, இங்க மேல அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுப்பீங்க. அதே மாதிரி கீழே வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு அங்க ஒரு லைன் கொடுப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த பார்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ரெசியூம் எல்லாம் ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிலரோட ரெசியூம்ல இந்த இடத்துல வந்து நேம் அட்ரஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்க இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடு எப்படி போடுறது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லாஸ்ட் பேராகிராஃப் அங்க வந்து என்டர் அடிச்சா ஒரு பேராகிராஃப் அந்த லாஸ்ட் லைன்ல வச்சுட்டு பார்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா இப்படி கோடு வரும். இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, இதோட நம்ம வேணுங்கிற டிசைன்ல மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல கீழே வந்து பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டைல்ல உங்களுக்கு அந்த லைன்ஸ் வேணும் அப்படின்னு இங்க நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டாட்டர் லைன் வேணுமா, டபுள் லைன் வேணுமா, ஒரு லைன் டார்க்கா ஒரு லைன் கம்மியா, இந்த மாதிரி வேணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா அந்த பேராகிராஃபை இது பண்ணிட்டு என்ன மாதிரி லைன்ஸ் வேணும்னு அந்த லைனோட ஸ்டைல வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் லைனா டாட்டட் லைனா, அந்த டாட்டட் லைன்ஸ்லயே வெரைட்டிஸ் இருக்கு. டபுள் லைனா, டபுள் லைன்ல வந்து இந்த பெரிய லைன் சின்ன லைன் அந்த மாதிரி. இப்போ இங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கறத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.
நிறைய பேர்த்தோட ரெசியூமில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. காரணம் இதுக்கு பார்டர் செட் பண்ணுறது தான். இப்போ நம்ம எப்படி ஒரு பேராகிராஃபோட பேக்ரவுண்ட் செக் மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்டர்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது, அந்த பார்டர்ஸ் வந்து என்னென்ன, அந்த லைன் ஸ்டைல் எப்படி மாற்றுறது, எப்படி வந்து பார்டர் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மீதியை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.